அப்புறம் இங்கே உட்கார சொல்லலாம். அங்கே தான் உட்காரணுமா? ஓகே. நீங்கம்மா? நான் அவங்க நெய்பர். நாங்கள்லாம் ஒன்றா ஒரே காலனியில் இருக்கோம், தினேஷ் விகாரில். உங்கள் பேர்? ஷீலா. ஷீலா. அவள் எவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியும்? ஒரு 5 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஆர்த்தி உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப என்னோட என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ் அவ. அப்படியா? அவர் வந்து ஆர்மி தாத்தான்னு தான் கூப்பிடுவா. he is also army. Okay. We live in a army community now. Not veteran. Some of us are veterans. Okay. நம்ம இப்போ வந்து அவங்கள as parents of a special needs childோட as parents உங்களோட emotional journey பத்தி, அந்த டயக்னோசிஸ் பத்தி எல்லாம் கேட்டோம். ஆனா இன்னும் நம்ம கேட்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஆர்த்தியோடு அவளை எப்படி நீங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக்கினீங்க? ஸோ ஆர்த்திக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் சுரேகா ராமச்சந்திரன் மீட் பண்ண. அவள் வந்து சென்னையில் ஒரு சென்டர் நடத்தின்னு இருந்தா. ஸோ நான் அங்கே போக ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து ஆவடியில் இருந்தோம், சென்டர் வந்து அசோக் நகர். ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன் பஸ்ஸில். அவர் வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுவார், அப்பாவும் பையனும் ஸ்கூல் ஆஃபீஸ் போயிடுவா. நாங்கள் ரெண்டு பேரும் ஆவடி டு அது ஒரு. ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாம் ஒரு வருத்தமே இல்லை. அது என்னால் பண்ண முடிஞ்சது. எனக்கு அந்த Almighty தான் அந்த strength கொடுத்தார், will power to do it, and I did it with his support and family support, my son's support also இல்லையா. So used to travel. அப்போ இங்கே வந்து டாக்டர் சுரேகா ஆல்சோ வந்து opened up வேறு avenues, sports, games, dance, music அந்த மாதிரியெல்லாம் அந்த சென்டரில் நடக்கும். அது எப்படி அவளோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி? ஸோ ஒரு சம்மர் கேம்ப் நடத்தினா ஸ்விம்மிங்க்கு. ஸோ நான் இவ்வளோ கூட்டிட்டு மரீனா ஸ்விம்மிங் பூலில் யாருக்கு வரணுமோ வாங்கோ சொல்லி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆல்ரெடி கற்றுட்டு இருந்தாளா? இல்லை, அதுக்கு முன்னால் என்னென்னா நாங்கள் வந்து இவ்வளோ பீச்சுக்கோ எங்கேயா கூட்டின்னு போனால் தண்ணியில் வரவே மாட்டா, உட்காந்து விடுவோம் அப்படியே கற்றுன்னு கத்தின்ட்டு. அப்புறம் இவள் அண்ணா வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணோம். அப்போ இவளையும் கூட்டின்னு போனோம். இவ்வளோ கூட்டின்னு போனால் இவர் பெருசாக காஸ்டியூம் எல்லாம் போட்டுன்னு வந்து விடுவார். தண்ணியை பார்த்த உடனே அங்கே டெக்கிலே உட்காந்து கத்து நான் வரவே மாட்டேன் தண்ணியில். எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், அப்பாவும் அண்ணாவும் உள்ளுக்குள்ளே போய் இழுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம், மாட்டான். அப்புறம் இந்த சம்மர் கேம்ப் நடத்தினப்போ அங்கே போனப்போ அங்கே மிஸ்டர் வீரபத்ரன் ஒரு கோச், அவர் சொன்னார் நீ இவளை கூட்டிட்டு வா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவளை நான் ஸ்விம்மிங்கில் ட்ரெயின் பண்ண முடியும்னு. அவர் இவர்கிட்ட என்ன பார்த்தார் தெரியாது, அன்னைக்கு ஆரம்பித்தது.